உடுப்பு வந்து கணக்கு இல்ல. அண்ணா வந்து $500 வாங்க போறேன், நான் $50 வாங்க போறேன். ஏன்னா கல்யாண மாப்பிள்ள வந்து வடிவா நிறைய இல்லை வாங்க ஒண்ணு. இப்ப நாங்கள் 401ல இருக்கிறோம். ஆனா ஒரு முகத்துல ஒரு கல்யாண கலையோடு தெரியுதா? நான் உடுப்பு எடுக்க ஏனோ தெரியா இவ்வளவு நாளும் உடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னா வருவேன், டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னே போயிடுவோம். நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், பேட்டிக்கு ஏற்ற உடுப்பு கடை எனக்கு தெரியுமே, இது அதான் இருக்கு பேட்டி. இந்த இது மாதிரியே தான் இருக்கு. பேட்டிக்கு நல்லா இருக்கும்ல இந்த சந்தா. அண்ணாக்கு நாளை வந்து கல்யாண வீடு. உடுப்பு எடுக்க வந்தது ஒரு ஷர்ட் எடுக்க என்ன கடைசியா $135 $135 ஆல்மோஸ்ட். அண்ணானே சேர்த்து $200 ஷாப்பிங் முடிஞ்சது. கேர்ள்ஸ் வந்து கணக்க பார்ப்பேன் தெரியும். 10 கடைக்கு போயிட்டோம். முதல் 10 கடையெல்லாம் வந்து உடுப்பு எடுப்பினோம். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அது கேர்ள்ஸோட உடுப்பு எடுக்க மட்டும் போயிட்டாங்க. வணக்கம், நான் சைன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஓமம்பில்ல நிற்கிறோம். ஓமம்பில்ல இருந்து இப்போ எங்கே போகிறோம்? ஒஷாவா டவுன் சென்டருக்கு போகிறோம். என்னன்னு சொன்னா அண்ணாக்கு நாளை வந்து கல்யாண வீடு. கனடாக்கு வந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு. ஒவ்வொரு சனி ஞாயிறும் நாங்கள் திங்கட்கிழமையில பிளான் போடுறது. ஓகே, சனி ஞாயிறு ஏதாவது ஒன்று செய்யணும்னு பார்த்தா ஏதாவது ஒரு கொண்டாட்டமா வந்துடும். என்ன இனி சம்மர் வருது, இனி ஒட்டியே கொண்டாட்டம் தான். ஸோ அப்போ இதால் போமே நாளைக்கு வந்து சின்ன ஒரு கொண்டாட்டம். ஸோ அப்போ அதுக்காண்டி வந்து உடுப்பு எடுக்கணும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பொம்மம்பில்ல வந்து ஒரு மோல் ஒன்று இருக்காம என்ன. ஆனால் பொம்மம்பில்ல இருக்கிற மோலுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை. பொம்மம்பில்லையும் ஒரு மோல் ஒன்று இருக்கு. அதுக்கு உடுப்பு எடுக்க ஏன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லை. வின்னஸ் இருக்கு. ஆனால் வின்னஸ்லேயும் வந்து அந்த பெருசாக வந்து உடுப்போல் இல்லை. ஸோ எங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒஷாவா டவுன் சென்டருக்கு தான் போகணும். ஆனால் அங்கேயும் அந்த இப்போ ஸ்காப்ரோ டவுன் சென்டரோட ஒப்படைக்க அதுவும் வந்து பெருசாக வந்து பிஸி இல்லாத மோல் தான். ஆனால் எங்களுக்கு இதுல இருந்து 19 கிலோமீட்டர் ஆடுது பொம்மம்பில்ல இருந்து. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒஷாவா டவுன் சென்டருக்கு தான் போகிறோம். என்ன அங்கே போயிட்டு உடுப்பு வாங்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. உடுப்பு வந்து கணக்கு இல்லை. அண்ணா வந்து $500 வாங்க போறேன், நான் $50 வாங்க போறேன். ஏன்னா கல்யாண மாப்பிள்ள வந்து வடிவா நிறைய இல்லை வாங்க ஒண்ணு. அதான் அப்ப இப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஓமம்பில் ரோட்டால. இப்ப நாங்க போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கிட்ட நாங்கள் எங்களோட ஓமம்பில் டவுனுக்கே வந்துட்டோம். திரும்பினா ஓமம்பில் டவுன் தான் இருக்கும். அப்ப என்ன எங்களுக்கு பாட்டியெல்லாம் இல்லையா கல்யாண பாட்டியா? என்ன கார் அப்படி இருக்கு? நேற்று காரெல்லாம் கிளீன் பண்ண அப்படி வாசமா இருக்கும். புதுக்கார் மாதிரி இருக்கு. புதுக்கார் தான். ஆனா புதுக்கார் மாதிரியே வந்துடுது. என்ன பாவிக்காத மாதிரியே கொடுக்கலாம். இப்ப எடுத்த மாதிரியே கொடுக்கலாம். நீங்க லோமண்டா எனக்கு தெரியல, நான் எடுக்க போறேன். தேடி கொள்கிறேன். நீங்க சிஹெச்ஆர் தானே வேணும் பண்ணிக்கிறீங்க, அதான் பிரச்சனை. அதை கொண்டு இருவரா லோக்கலால போவோம். ஏன்டா 401 போனால் இப்போ இடங்களை பார்க்கல. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து வந்து போகிறோம்னா இப்போ எங்களோட ஹைவே 2ஆல் போகிறோம், கிங் ஸ்ட்ரீட்டால். கொஞ்சம் இடங்களையும் பார்த்து வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இடங்கள் எல்லாம் அப்படி அந்த வெள்ளையா இருந்த காடும் அந்த வறண்டு போயிருந்தது. என்ன வந்தாலும் வந்துடுது. இதே மாதிரி இல்லாம காஞ்சி போய் இல்லாம போறாங்க. பார்த்து எல்லாம் காஞ்சி போட்ட மாதிரி உண்மையா சத்தியமா நாங்கள் இது எங்களை பெஸ்ட் டைம். அப்ப யோசிச்சது இந்த இலியல் வளர்ந்த வரைக்கெல்லாம் அந்த ஒரு வித்தியாசமான இது இருக்குமா, அது கண்ணுக்கே தெரியல. பார்த்த உடனே கேட்க நல்ல வெதர் வந்த உடனே புல்லே வந்து பச்சை கலருக்கு டக்குன்னு மாறிட்டு. சூரிய ஒளி பட்ட உடனே மழையும் தொடர்ந்து மழை ஒன்று பெய்து விட்டுது ஒரு கிழமைக்கு. அந்த மழையோட எல்லாம் பச்சை பசையிலேயே வந்துட்டு. அதோட இப்ப பைக் வெல்லாம் கூட ரோட்ல ஓடி தெரியுது. சரியான வெயில். ஏசி வந்து பாயுது, தள்ளுது அப்படி. ஏன்டா ஏசி போடாட்டி இருக்கவே இல்லை. அதானே சரியான வெயில். அந்த டிண்டர் ஓட்டினது பெரிய ஒரு விஷயம். மறந்துட்டேன் சொல்ல. என்ன ஃபெஸ்டிவல் தான் நடக்குது? போய் போவோம். ஏல போ கையாலே போமன். நேரா போவோம். என்ன நடக்குது? வேற ஃபெஸ்டிவல் நடக்குது. ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குது. அந்த வீடியோ சிலது அடுத்த வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. வந்து எடுப்போம். நேராகவே போவோம். இந்த டிண்டர் ஓட்டினதுமே பெரிய அதனால வேணே. அதான் எனக்கு மட்டும் போ. அண்ணாக்கு மட்டும் வேணே. எனக்கு இல்லை, இந்த காரை கொண்டு காருக்குதான்.
முருகப்பா எங்கப்பா நல்லவா. சாப்பாடு வேணும்னு சொல்லலாம் கிடக்கு எனக்கு தூர பயணம் போவேக்கு 10 கிலோமீட்டர் தாண்டினா நாங்க நினைக்க வேண்டியா வீட்டு சாப்பாடு சொல்ல போறோம். அத்தையில சொல்லி குரூப்ல போட்டு விடுங்கோ, குரூப்ல போட்டு விடுங்கோ. நாங்கள் உங்களால போறோம் பேர லேட் ஆகும் சொல்ல போறோம் போல அப்படி சொல்லத்தான் ஆசை அடக்கான உடம்புகள் கொஞ்சம் தொடர்ந்து கார்வல் போடுறதால சாப்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு கட்டு போயிடும். ஒன்று இடத்துல ரெண்டாக்கலாம் ஒஸ்மாஸ். உண்மையா அந்த ஒஸ்மாஸ் வந்து இப்போ கூடுதலாக இவ்வளோ நாளும் சிக்கன் விங்ஸ் சாப்பிட்றோம் நாங்கள். இப்போ ஒஸ்மாஸ் சாப்பிட போலயே அந்த ஒஸ்மாஸ் வந்து அந்த சாப்பாடு ஊரில் சாப்பிட்ற சோறும் ரஜ்ஜியும் சாப்பிட அப்படிங்களா அந்த கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபீல். நல்ல சோஸ் எல்லாம் போட்டேன்னு அதை ஒரு நாளைக்கு காட்டுறோம். காட்டுறதுனாலும் காட்டலாம் தான் யோசிப்போம். என்ன யோசிப்போம். ஆனால் இந்த வெயிலுக்கு அவகோடா ஜூஸ் வந்து குடிச்சா தான் நல்லா இருக்கும் போல இருக்கு. கனடா வந்து மேலே வந்து பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டில் இவ்வளவோ இடங்கள் எல்லாம் அப்படியே வெறும் தோட்டங்களாகவும் பெரிய காடுகளாகவும் தான் இருக்கு. அதனால இப்போ நாங்கள் இருக்கிற இடமே கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய வீடுகள் காட்டலாமே. பொம்மையிலே எத்தனையோ இடங்கள் வந்து சும்மா இருக்கு. அதே மாதிரி வழியில் போக போல இடங்கள் எல்லாம் சும்மா இருக்கு. கனடால வெயிலான்னு குளிர் தானே, ரெண்டையும் தாங்கவே முடியாது. அந்த ஸ்ப்ரிங் கூடுதலாக இங்கே கனடாவில் இருக்கிறாங்கள என்ன வெதர் உங்களை பிடிக்கும்னு கேட்டால் ஸ்ப்ரிங்னு தான் சொல்லுவேன். என்ன சொன்னால் இந்த வெயிலாகவும் இருக்கும் குளிராகவும் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நுவரேலியா சைடில் நிற்கிற ஃபீலாக இருக்கும். ஆனால் நுவரேலியா இப்போ நிற்கிறேன் உங்களுக்கு வெளியில் நிற்க இப்போ எங்கட தோட்டத்துக்கு போய் தோட்டத்துக்கு போய் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஊர்ல நிக்கல, தோட்டங்கள் நிக்கல, அப்பாக்கள் சொந்த பந்தங்கள் தோட்டங்கள் கனடா வந்து நிறைய பேருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. கனடா மட்டும் இல்ல, புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல வசிக்கிற எல்லோருக்குமே வெளிநாடு வந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். ஏன்னு சொன்னா எல்லாருக்குமே எல்லா அனுபவங்களுமே வந்து கிடைத்திருக்கும். இப்ப ஊர்ல இருக்க வெளிநாட்டுக்கு பிறகு முன்னா எங்கட மைண்ட் செட்டும் வந்து வெளிநாடு போனா நல்ல காசு உழைக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம்ட்டு. ஊர்ல இருக்கிறவங்களை விட கஷ்டப்பட்ட ஆட்கள் கூட கனடால இருக்கணும். உண்மையா சீரியஸா. ஏண்டா சரியான ஆசை என்ன, இங்க வந்து நாங்க உழைச்சு கொண்டு போவோம். உழைக்கலாம் இல்லை, உழைக்கலாம். இலங்கை காசுக்கு நிறைய மடங்களை உழைக்கலாம். ஆனா இங்க வந்து வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, கார் பேமெண்ட், காருக்கு இன்சூரன்ஸ் பேமெண்ட், ஃபோன் பில் பேமெண்ட் எல்லாம் கட்டி முடிய எங்களுடைய உழைப்பின் மிச்சம் வந்து ஊர்காசோட அப்படியே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கூட மிஞ்சாதுன்றதான் உண்மை. ஏன்னா எவ்ரி என் மந்த்ல எங்களோட பேங்க் பேலன்ஸ் 0 இருக்குமே. கார் இன்சூரன்ஸே கார் வச்சுக்காக சில பேர் இங்கே காரே இல்லாமல் இருக்கணும் எத்தனையோ வருட காலமா. ஏன்னா கார் வச்சிருந்தாலும் சரியான செலவு. இப்போ எனக்கே கிட்டத்தட்ட $1100 வேணும் மாதம் காருக்கு மட்டும். ரெண்டாச்சு வச்சுப்பாங்க. ஊர் காசுக்கு 2,35,000 கிட்ட வருது. அப்போ வச்சுப்பாங்க. நான் உழைக்கிறது அப்படியே சிலவோயிலே போயிடும். ஆனால் கார் இல்லாமையும் இருக்கவும் முடியாது. அப்போ என்ன செய்யறது, எல்லாம் கஷ்டம்தான். ஊரில் நிற்க நாங்கள் நினைச்சது ஓகே வெளிநாட்டு போகிறோம் ஸ்மார்ட் மரத்தில் காசு கொடுக்குற மாதிரி தான் அப்படி தான் நினைச்சோன்னு வந்தேன். என்ன இங்கே வந்தால் எங்கள்கிட்ட பிடுங்குறாங்களே காசு. ஆனால் என்னண்டா கனடா வந்து ஒரு நல்ல நாடு. இப்போ இலங்கையில் வந்து இப்போ இப்படி காரை போய் நான் உடனே வாங்க முடியாது, ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்க முடியாது உடனே போய், ஒரு ஃபோனை வந்து உடனே ஃபைனான்ஸ் பண்ணி வாங்கலாம். இங்கே எல்லாத்தையும் வந்து இலகுவாக வாங்க முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் ஒன்று இருக்குமே, பேமெண்ட்டே இலகுவாக பண்ணிடுமே. ஓ அதான் பிரச்சனை. ஈஸியாக எல்லாத்தையும் நார்மலாக தந்துடுவாங்க. தண்ணி வச்சு தப்படி அப்படின்ட்டு கடைசியில் எல்லாத்தையும் அவங்களே பறிச்சிடுவாங்க. அப்படி தான் இந்த நாடு. உழைக்கிற ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன மாதிரி தான் இவங்களோட சிஸ்டமே ஃபுல்லாக. என்ன வாங்கினாலும் டேக்ஸ், என்ன வாங்கினாலும் கதைக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தான் நீங்கள் ஃப்ரீ. அதுக்கும் பெறலாம். ஓ கதைக்கிறதும் சிரிக்கிறேன். இப்போ நாங்கள் கதைக்கிறதும் சிரிக்கிறதும் தான் ஃப்ரீ. மற்ற எல்லாம் தொட்டதும் தொடாத எல்லாம் காசு தானே. எல்லாம் காசு, எல்லாம் காசு. தண்ணி ஒரு டேப் திறந்தா கூட காசு தான் தண்ணிக்கு. ஹோமட்டை புஷ் பண்ணாலும் காசு தானே. எல்லாத்துக்கும் காசு, எல்லாம் காசு. ஆனால் போகிற போக பார்த்தா கதைக்கிறவங்க சிரிக்கிறவங்க நடக்கிறவங்க எல்லாம் காசு வெறுமண்டு நக்கிறேன். அப்படி வந்தாண்டா பேருந்து என்ன அப்படி வந்து அப்படியே பேக் எடுத்து கொழுகி கொண்டு அப்படியே சொந்த ஊருக்கு போவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன இப்போ கனடா இப்போ என்ன சொல்லுது?
ஓகே. கனடா வந்து இப்போ ஆரம்பத்தில் இப்போ கார் எடுக்க முன்னும் பஸ் பயணங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. பஸ் பயணத்தை பற்றி எதுவும் சொல்லுங்க பார்ப்போம். பஸ் பயணம் வந்து இங்கே வந்து பஸ் பயணம்ன்றது ஓகே. ஆனால் நான் வந்த உடனே வந்து நான் பிரேக்கில் இங்கே சம்மர் டைம் தான் வந்தேன் நான். அப்போ அந்த சம்மர் அப்போக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த சம்மர் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் தானே எனக்கு தெரியல. இந்த சம்மர் முடிய எனக்கு வின்டர் அந்த காலம் வந்து அந்த இது வந்து என்ன வச்சு என்னன்னு சொல்கிறோம், அந்த புது இதுதானே பஸ் பயணமும். பஸ்ஸில் வேலைகளுக்கு போகிறோம்னாலும் பஸ்ஸில் தான் போகணும். நைட் வேலை பகல் வேலையில் போகணும்னா பஸ்ஸில் போகணும். இந்த முழங்கால அளவு சின்னவுக்கு கூட போயிருக்கணும் பஸ்ஸில். பஸ் அதுவும் பஸ் சில நேரம் வராது. ஏன்னா சின்ன டைமில் குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு அங்கால பஸ் வராது. இப்போ வந்துட்டு அவங்க ராக்கிட்டு போடுவாங்க, ராக்கிட்டு சொல்லுவாங்க, அங்கால வராது. ஏன்னா இங்கே வந்து டவுன் டவுன் நான் முதல்ல இருந்தது டவுன் டவுன் வந்து மேடு பள்ளம் மாதிரி. அப்போ அந்த பள்ளம் நோக்கி போகிற இடங்களுக்கு பஸ் போகாது, அவன் உடனே திருப்பிடுவான். ஏன்னா பஸ் வந்து அந்த பிரேக்கு எல்லாம் நிற்காது, பிரேக் அடிச்சா நிற்காது. சின்னவங்களுக்கு வளைகணும்னாக்காண்டி அவங்க சொல்லுவாங்க இதுக்கு அங்கால பேர் ஆதாரம்னு சொன்னா. அப்போ நான் ரங்கி சிலது 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் நடந்து போகிற சந்தர்ப்பங்களும் வந்து இந்த லைஃப்ல. அதனால மறக்கிறாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா சினோ டைம்ல எனக்குமே பஸ்ஸின் அனுபவம் குறைவா. நான் நிறைய பேர் சொன்னது என்னன்னா சினோக்கள்னா ரோடுகள் எல்லாம் வந்து பலம மாதிரி இருக்காது. அப்போ டிராஃபிக்காக இருக்கும், ஆக்சிடென்ட்கள் அப்படி கூடுதலாக இருக்கும். அந்த நேரத்தில் பஸ் இங்கே வந்து பஸ்ஸின் ஆப்பில் வந்து போட்டிருக்கும் இந்த ஸ்டாப்புக்கு இந்த டைமுக்கு வருமாண்டு. அங்கே இடர்படம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த டைம் எல்லாம் வந்து பிழைச்சிடும். அப்போ நாங்கள் அந்த குளிரில் வெளியில் நிற்கணும். கை அப்படியே என்ன சொல்கிறோம், ஃபோனை கூட டச் பண்ண இல்லாத அளவுக்கு கை வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். என்ன இந்த நிறத்துக்குள்ள ஒரு வெளியுண்டு வரும். ஆனால் என்ன மாதிரி சொல்லிட்டு அங்கால இருக்கிற ஆக்களுக்கு வந்து அந்த பஸ்ஸு மற்ற அந்த சப்வே அந்த ரெயின் ரெயின் சிஸ்டம் எல்லாம் நல்ல சிஸ்டம். என்ன விஷயம் சொல்லிட்டுன்னா 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரும் சப்வே. 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரும், டக்கு டக்குன்னு போகலாம். அங்கே இருக்கிற ஆக்கள் கார் ஓடல எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அங்க வந்து பார்க்கிங் ஏரியாக்கள் எடுக்கிற கஷ்டம். அப்ப அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற உண்மையா என்ன பொறுத்த வரைக்கும் கார் ஓடவே அவசியமா அது மெயின் சொல்லி நினைக்க மாட்டோம். ஏன்னா அவைக்கு வந்து மெயின் வந்து வேலையெல்லாம் கிட்ட இடங்கள தான் வேலையில போற இடமா இருக்கு, டவுன் டவுன்ல இருக்காங்க. அதனால அவைக்கு கார் தேவைப்படாது. மற்ற காரை வந்து விட்டு பராமரிக்கிற இடங்கள் இல்ல, பார்க்கிங் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனைகளால அவை. ஆனா அங்க என்ன இப்ப நான் இருக்கல என்ன பக்கத்து சொந்தக்காரன் எல்லாம் இருந்தவ அவையெல்லாம் இப்படிதான் வந்து என்னையும் நான் இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம் ஒரு 3-4 மாதம் பெறும். ஆனா இங்க 10, 15, 20 வருஷம் வந்தாக்கள் எல்லாம் கார் எடுக்காம இருக்கிற காரணம் அவை இதுதான் ஈஸியா பாக்கி நம்ம. அது இப்ப இருக்கிற இடத்தை பொறுத்து தானே. ஓமம்பில்ல இருந்து வந்து கார் எல்லாமே இருக்கல, இங்க இருக்கிற கார் டவுன் டவுன்ல இருந்தா இல்லாம அடிக்கடி பஸ் வரும். இப்ப எங்கட நாங்க இருக்கிற ஓமம்பில்ல வந்து நீகாசலுக்கே பஸ் இல்ல. நீகாசலுக்கு எல்லா நேரமும் பஸ் இல்ல, ஓடும். ஆனா எல்லா நேரமும் பஸ் இல்ல. அப்படி அங்கால எல்லாம் பஸ் இல்ல. அதால இங்க இதுக்கு இருந்து உழைக்கணும்னு சொன்னா ஏன் இப்ப கோட்ரெயின் கூட ஒஷாவா மட்டும்தான் வரும். இங்க ஓமம்பில்லுக்கே எனக்கு கோட்ரெயினே வர இல்லை. எனக்கு கட்டாயம் கார் வேணும் போமமில்ல இருக்குன்னா. ஆனா இங்க என்ன கட்டித்தனம்னு சொன்னா புது கார் வாங்காம பழைய கார் வாங்கி ஓடணும். ஏன்னு சொன்னா பழைய இப்ப 2000-3000 நல்ல கார் வாங்க. இப்ப நார்மலா ஒரு கார் வாங்கினோம்னு சொன்னா கார் பேமெண்ட்ன்றது வந்து இருக்காது. மற்றது இன்சூரன்ஸ் பேமெண்ட் வந்து சரியான குறைவா இருக்கும். ஆனா இப்ப நாங்க இந்த காருக்கு கட்டுற இன்சூரன்ஸ் பேமெண்டே பழைய கார் வச்சிருந்தோம்னு சொன்னா சரியான அரைவாசியா தான் இருக்கும், அரைவாசியா இருக்கும். ஆனா நான் இப்ப கார் பேமெண்ட்டும் காட்டி பிளஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட்டும் காட்டுறேன். அதனால இன்னும் கூட கார் வச்சுக்காக்கள் வந்து இப்ப ஊர்ல இருந்தா நாங்க புது கார் எடுத்து அதை அந்த விலைக்கு இப்போ ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் எடுத்து அதை நாங்கள் அதுக்கிட்ட பாதுகாப்பு இதுல போட்டு அதுக்குள்ள கொண்டு சேஃப்டியா விட்டு எடுக்கிறோம். ஊர்ல பைக்கோல அதுக்கிட்ட வீட்டுக்கு வரும். இங்க புது காரோ பழைய காரோ ரோட்ல விடுவோம். என்னதான் மழை பெய்தால என்னதான் சின்ன ஓட்டினான கார் எல்லாம் வெளியெல்லாம் விடுவோம். ஆனா எங்கட வீட்டை அப்பாவே போய் இப்போ வெளியில மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு வீட்டை போய் படுத்திருந்தா சில நேரத்தை மழைகள் எல்லாம் பெய்யும். அப்பா ஏன்னா அடிச்சும் இருக்கிறாரு. ஏன்னா அங்க வாகனம் வந்து அங்க அது வாகனம் ஒன்று நின்றுன்னு சொன்னா அவளா முதல் தான் பெருமதியா இருக்கும், எப்பவுமே சொத்து மாதிரியே இருக்கும். ஆனா இங்க நத்திங். இயர் போக கிலோமீட்டர் ரோடோட காசு குறைஞ்சி. இப்ப இந்த கார் வந்து 14,000 கிலோமீட்டர் ஓடிட்டு, அண்டே 13,000 சொல்லியிருப்பேன், இன்றைக்கு 14,088 ஓடிடுது. இந்த காருக்கு இப்ப எப்படி ஒரு 5,000 காசு விழுந்திருக்கு. 5,000 காசு குறைஞ்சுதான் இப்ப கார் கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்கலாம். $5,000 ஊர் காசு இல்ல, $5,000. அதான் இங்க பிரச்சனை என்ன. ஓகே, அப்படியே கதைச்சு நாங்கள் இப்ப பாருங்க 7 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 19 கிலோமீட்டர் காட்டினேன் என்ன வந்துட்டேன். வெளியில பார்க்க பஞ்சியே தான் கிடக்கு வெயில். ஆனா
இன்னும் கொஞ்ச நாள் போக அந்த இல்லையில எல்லாம் மஞ்சள் கலர் எல்லாம் அடிக்க அது ஒரு வடிவா இருக்கு என்ன இந்த பழுத்து வரும் என்ன பழுத்து வரைக்கும் அது ஒரு வடிவம். இப்ப நாங்கள் 401ல ஏறுறோம். ஆனா ஒரு முகத்துல ஒரு கல்யாண கலையோன்னு தெரியுதா? 401ல இந்த நாளும் ரோடு வேலை செய்கிறதான் வேலை இவங்களுக்கு. ரோட்டை மெயின்டைன் பண்ண ரோடு மெயின் எவ்வளோ வாகனங்களோடு எத்தனையோ லட்சக்கணக்கான ட்ரக் ஒரு நாளைக்கு இந்த 401 பயன்படுத்துது. 300 மீட்டரில் வைஷாவாய் சென்டர் இந்த வந்துட்டோம். வந்தா இருக்கு தொங்கல்ல சிக்னல் நினைக்கிறோம். ரெட் லைட் ஒஷாவா டவுன் சென்டருக்கு இப்போ உள்ளே போயிட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஷர்ட்டு மற்றது கல்யாண மாப்பிள்ளைக்கு ஏதாவது பார்த்து என்ன கல்யாண மாப்பிள்ளைக்கு என்ன எடுக்கலாம்னு தான் தெரியல. வேட்டி தானே பின்ன சோல்ஸ் போனீங்களா? இது எடுக்க என்னதுலாம் இது எது இந்த சரம் என்ன சரம் தெரியும் அந்த கலர் கலர் சரம் வரும். சிங்கள கட்டுறேன் அந்த சரம் அதான் நடத்து அதான் மூமில் போட சொன்னது. எல்லா மாப்பிள்ளையும் ஒரு வித்தியாசமாக தான் பார்த்து கொப்பி பண்ணா கூட ஒரு கல்யாணம் கொப்பி பண்ணாம வித்தியாசமாக தானும் பார்க்குற ஆக்கள் என்ன இது வளமையாக நடக்கிற கல்யாணம். என்ன மண்டபம் புக் பண்ணிக்கிறேன்? ராஜேஸ்வரி அங்கே ராஜேஸ்வரியா யாழ்ப்பாணம். நான் உடுப்படுக்க ஏனோ தெரியா இவ்வளோ நாளும் உடுப்படுக்கிறேன்னு சொன்னேன் வருவேன் டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னே போயிடுவேன். நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு போக போகிறோம். பேட்டிக்கு ஏற்ற உடுப்பு கடை எனக்கு தெரியுமே இது அந்த இருக்குது. பேட்டிக்கு ஏற்ற உடுப்பு கடை தெரியும். அதில் டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு போக வேண்டிய இந்த வாங்க பேட்டிக்கு ஏற்ற உடுப்பு கடை. இதுதான் ஷர்ட்டு மணியாக இருக்குது. இப்படி ஷர்ட்டுகள் போட்டா பேட்டிக்கு சூப்பராக தான் இருக்கு இல்லையோ? ஆ இந்த அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு உடுப்பு கடை உண்மையா என்ன டக்குன்னு எடுக்கிறேன் டக்குன்னு போகிறோமா எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி கடை என்ன இந்த அதெல்லாம் மணியாக இருக்கு. பேட்டிக்கு இங்கே இப்படி நான் கலர் ஷர்ட்டுலாம் கொஞ்சம் கூட எடுத்து கொடுக்குமே. இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸ்மால் இந்த இது மாதிரியே தான் இருக்குது. எனக்கு ஏனோ தெரியா இப்போ கொஞ்ச நாளாக இந்த கலர்லாம் சந்தன கலர் சந்தன கலர் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு ஏனோ தெரியல. எதை எடுத்தாலும் சந்தன கலர். ஆனால் அம்மான இந்த சோல்ஸ் மணி அதான் இருக்குமா பேட்டிக்கு நல்லா இருக்கும்ல இந்த சந்தன கலர். சந்தன கலர் சந்தன அப்படியே போட்டுட்டு வந்து காட்டுறேன்னா டக்குன்னு பார்த்தீங்களா அப்படி வந்துட வேண்டிய ஸோ அப்படியே தான் இருக்கேன். நம்ம பேட்டிக்கு ஏற்ற ஷர்ட் தானே சூப்பராக தான் இருக்கும். ஹலோ ஓகே நாளைக்கு பேட்டியோட டிக்டாக்ல சந்திக்கிறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்த அலுவல் இந்த அலுவல் முடிஞ்சது இப்படி பார்த்தீங்களா இதான் பொடியல் வந்தம் பார்த்தம் கணக்கா கேர்ள்ஸ் வந்து கணக்கா பார்ப்பேன் தெரியும். 10 கடைக்கு போவிட்டோம். முதல் 10 கடையெல்லாம் வந்து உடுப்படுப்பினோம். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அது கேர்ள்ஸோட உடுப்பு எடுக்க மட்டும் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட போனீங்களே என்னத்துக்கு இனி கல்யாணம் செஞ்சா என்ன துணையை கூட்டின போத்தானே மேடம் அந்த கதை கிடாம இந்த காசையும் கொடுத்து இந்த நீயே போயிட்டு வான்னு அனுப்பிடுவானி. ஏன்னா ரக்கம் அது வேட்டிக்கு இப்படி தான் இருக்கணும். ஆளை வாங்கி என்ன அப்புறம் வடி இருக்கா இது வேட்டிக்கு ஏற்ற உடுப்பு பாய். சரி இப்போ வந்து நாங்கள் வந்த இடத்துல டவுசரம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஒரு ஐடியா இருக்கேண்ணே. அவங்க பார்ப்போமே என்ன பிடிச்சா அதுக்கப்புறம் அப்போ ஜீன்ஸ் வந்து அந்த கடைக்கே இல்லை. அதால் இங்கே வேறு எங்கே கடையில் பார்ப்போம் மட்டும் வந்திருக்கிறோம். உடுப்படுக்க வந்தது ஒரு ஷர்ட் எடுக்க என்ன கடைசியாக $135 $135 ஆல்மோஸ்ட் அண்ணானே சேர்த்து $200 ஷாப்பிங் முடிஞ்சுது. ஆனால் வந்த அலுவலுக்கான ஷர்ட் எடுக்கல என்ன அது அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துடும். 40 காட்டின உடுப்பு இனி அதை போய் அப்படியே எடுத்து வந்து அப்படியே நாங்கள் போக போகிறோம். என்ன இன்றைய மோல் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஏன்னா இன்றைய சனிக்கிழமை மறுபடி ஆக்களே இருக்காது. அதான் அங்கட போமாங்க வந்த ஷாப்பிங் முடிஞ்சுது. $200 உடுப்படுத்திருக்கிறோம். நிறைய உடுப்படுத்திருக்கிறோம் அண்ணாமடத்துக்கு. அப்போ என்ன இனி எப்போ எடுக்கிறேன் இனி இப்போதைக்கு இல்லையா இனி அடுத்த இதுக்கு
இனி அந்த இது 32 இனி அடுத்த 31க்கு மேலே துடா கலவிக்கு இல்லையோ அடுத்து அங்காளே ஆ என்ன மாதிரி சாப்பாடு சாப்பாடு தான் என்ன செய்வோம்னு யோசிக்கிறோம். ஓகே, ஷாப்பிங் முடிஞ்சது. இப்போ கார் அடிக்க போகிறோம். ஜூஸ் எடுத்துக்கலாம் போடங்க. ஜூஸ் மட்டும் வந்துட்டோம். 2 மணியும் ஆகிட்டு சாப்பிட்லாம். ஓகே, யோசிப்போம் என்ன செய்கிறோம்ன்றதை அப்டேட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வெளியில் எக்ஸிட் ஆகிறோம். இனி காரை விட்டுட்டு போகிறோம்னா கண்ணாடியை கொஞ்சம் ரக்கிட்டு தான் போகணும். அப்போ என்ன ஓகே விடுங்கடாப்பா கக்கட்ட மேய்ச்சி அப்பா அப்படி இருந்தால் என்ன மேய்ச்சி இல்லையா என்ன என்ன மாதிரி சரியான வெயிலாக இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஆஷாவா சென்டர்லேருந்து வலிக்கிட்டோம். இன்றைக்கு தான் நாங்கள் ஒன்றுமே வாங்கி குடிக்கல. ஏன் குடிக்கலன்னு கேட்டால் ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன் குடிக்கல மறந்துட்டேண்ணா. ஏன் வாங்கல நான் மறந்துட்டோமே. நம்ம நான் மறந்துடும் பிஸியில் மறந்துட்டோம். இனி உள்ளே போ சிலடான அவகோட ஜூஸ் எடுத்துன்னு வந்துக்கலாம். மற்றது சாப்பாட்டு டைம் இப்போ 2:36. வீட்டை போய் சாப்பிடணும். ஒஸ்மோஸ் சாப்பிடணும் போலையும் கிடக்கு. வீட்டை போய் சாப்பிடணும் போலையும் கிடக்கு. சாப்பாடுனா சாப்பிடலாம், வீட்டில் சாப்பாடு இருக்கு. அதான் பிரச்சனை. நாங்கள் இப்போ எங்கட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் நிறைய விஷயம் போகிறோம். அப்போ ஒஸ்மோஸுக்கு போகிற வீடியோ இன்னொரு வீடியோவில் வரும். என்ன இன்னொரு வீடியோ இரவு வீடியோ வரும். ஒஸ்மோஸ் ஒரு போடத்தான் பண்ணுவேன். அது இந்த சாப்பாடு வந்து ஒரு எங்களை ஈர்த்துட்டு தானே அதை அந்த சிக்கனை மேலே வெள்ள சோசனுடைய ஊற்றி என்ன அப்படி தரும். அப்படி டேஸ்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு கதைச்சு சாப்பிட்டு வீடியோ போடுறோம். என்ன வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.